தென்னிந்தியாவின் மாபெரும் கோவில்களின் கிரானைட் கோபுரங்களை அண்ணாந்து பாருங்கள். மேலும் அதன் கட்டுமானத்தின் பிரம்மாண்டம் உடனடியாக உங்களுக்கு புலப்படும். ஆனால் கீழ் மதிய பாதைகளில் தூண்களுக்கு இடையே ஒதுங்கியபடி அந்த இடத்திற்கு பொருந்தாத ஒரு உருவம் அமர்ந்திருக்கிறது. நிழல்களிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு கொடூரமான காவலாளி. இதுதான் யாழி. இதன் உடல் அமைப்பு பல்வேறு உயிரினங்களின் சாத்தியமற்ற ஒரு கலவையாகும். சிங்கம் போன்ற வலிமையான கால்கள், குதிரை போன்ற மெலிந்த உடல் மற்றும் யானை போன்ற கனமான சுருளக்கூடிய தும்பிக்கை. இந்த சிற்பத்தில் யாழி தூணில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது எந்த ஒரு தனி விலங்கையும் விட மிஞ்சிய வலிமையை பிரதிபலிக்கிறது. இந்த ஆற்றலை நிரூபிக்க சிற்பிகள் அதன் காலடியில் ஒரு யானையை வைத்துள்ளனர். யாழிக்கு கீழே யானை ஒரு எலி போல சிறியதாக குறைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் இதை ஒரு கட்டிடக்கலை கற்பனையின் சாதனை என்றே வகைப்படுத்துகிறார்கள். இருப்பினும் இந்த தொன்மையான கோவில்களுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே எழுதப்பட்ட பண்டைய நூல்கள் இதே போன்ற ஒரு உயிரினத்தை காட்டின் ஒரு உயிரியல் உண்மையாக விவரிக்கின்றன. இது நம்மை ஒரு முடிவுக்கு வர தூண்டுகிறது. யாழி என்பது சோழர் கால சிற்பிகளின் ஒரு சிக்கலான ஆக்கப்பூர்வமான கற்பனை பயிற்சியா, அல்லது உண்மையில் வாழ்ந்த ஒரு வேட்டையாடும் விலங்கின் நினைவை இந்த கல் பாதுகாத்து வருகிறதா? நவீன வரலாற்று ஒருமித்த கருத்து யாழியை கடந்த 1200 ஆண்டுகளின் ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பாகவே கருதுகிறது. இது இந்தியா தனது நினைவு சின்னங்களை எப்படி கட்டியது என்பதில் ஏற்பட்ட மாற்றத்திலிருந்து உருவானது. பராந்தக மற்றும் ஆதித்த சோழர்களின் ஆட்சி காலத்தில் கட்டுமான கலைஞர்கள் செங்கற்களை தவிர்த்து திடமான கிரானைட் பாறைகள் இருந்து பிரம்மாண்டமான அமைப்புகளை செதுக்கத் தொடங்கினர். இந்த மாற்றத்திற்கு எடையை தாங்குவதற்கு புதிய வழிகள் தேவைப்பட்டன. யாழி அதற்கு ஒரு நடைமுறை தீர்வை வழங்கியது. இவை உறுதியான தூண்களாகவோ அல்லது யாழி வரிசை என்று அழைக்கப்படும் நீண்ட அலங்கார வரிசைகளாகவோ தோன்றி கோவில் சுவர்களின் அடித்தளமாக அமைந்தன. வடிவமைப்பாளர்கள் கட்டிடத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு ஏற்ப இந்த உயிரினத்தின் முகத்தை மாற்றியமைத்தனர். சிங்கத்தலையுடைய சிம்ம யாழி, யானை தும்பிக்கையுடைய கஜ யாழி மற்றும் முதலை உடலமைப்பை கொண்ட மகர யாழி ஆகியவற்றை உருவாக்கினர். இந்த சிற்பம் இந்த வடிவம் காலப்போக்கில் எவ்வாறு பரவியது என்பதை காட்டுகிறது. இந்த கற்பாறை காவலர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு மற்றும் மேற்கில் உள்ள மணற்கல் கோவில்களுக்கும் இடம்பெயர்ந்தனர். இப்படி பார்க்கும்போது யாழி என்பது வடிவமைப்பிற்கான ஒரு கருவியாகும். இது கோவிலின் அமைப்பியல் மற்றும் உளவியல் எடையை வலுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு கற்பனையான விலங்காகும். இந்த சிதைந்த பனை ஓலைச்சுவடி பண்டைய தமிழ்நாட்டின் சங்க இலக்கியங்களை கொண்டுள்ளது. இந்த கற்கோவில்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட இந்த நூல்கள் யாழியை பற்றி விரிவாக விவரிக்கின்றன. குறிஞ்சிப்பாட்டில் இது ஒரு கட்டுக்கதையாக போற்றப்படாமல் இரவு நேரத்தில் மலைப்பாதைகளை ஆபத்தானதாக மாற்றும் ஒரு உயிரியல் அச்சுறுத்தலாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. புலவர்கள் யாழியை கரடிகள் மற்றும் புலிகள் போன்ற பொதுவான விலங்குகளுடன் சேர்த்தே வகைப்படுத்தியுள்ளனர். அவர்கள் அதை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினமாக பார்க்காமல் உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பின் அறியப்பட்ட ஒரு அங்கமாகவே கருதினர். நற்றிணை ஒரு குறிப்பிட்ட வன்முறை நடத்தையை விவரிக்கிறது. புலியால் கொல்லப்பட்ட ஒரு யானையின் உடலை யாழி தனது நகங்களை பயன்படுத்தி இழுத்துச் செல்கிறது. இந்த குறிப்புகளின் துல்லியம் புலவர்கள் தாங்கள் உண்மையானவை என்று நம்பிய சந்திப்புகளை விவரித்தனரே தவிர மற்ற விலங்குகளின் பாகங்களை கொண்டு ஒரு கற்பனை கதையை உருவாக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது. இதன் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் சிற்பிகள் தங்கள் வேலையை தொடங்கிய போது அவர்கள் அந்த பிராந்தியத்தின் கூட்டு நினைவகத்தில் தலைமுறைகளாக உறைந்திருந்த ஒரு வேட்டையாடும் விலங்கிற்கு ஒரு பௌதிக வடிவத்தை கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. பூமியில் அவை விட்டுச் சென்ற எலும்பு துண்டுகள் காரணமாகவே டைனோசர்களின் உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் பார்த்திராத ஒரு கடந்த காலத்தை மறுகட்டமைப்பு செய்ய அந்த எச்சங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு நாள் அறிவியல் யாழியின் உயிரியலை உறுதிப்படுத்தும் பௌதிக படிமங்களை கண்டறியலாம், அல்லது இது எப்போதும் மனித கதை சொல்லலின் ஒரு தயாரிப்பு தான் என்பதை நிரூபிக்கலாம். அதன் தோற்றம் எதுவாக இருந்தாலும் அந்த உயிரினத்தின் செயல்பாடு ஒன்றுதான். இது இயற்கை ஆற்றல் மற்றும் ஆக்ரோஷத்தின் ஒரு தீவிரமான பிரதிபலிப்பாகும். இன்று இந்த தூண்களின் கீழ் நின்றாலும் அந்த ஆற்றலை இப்போதும் உணர முடியும். கல்லின் எடையும் அந்த விலங்கின் கர்ஜனையும் ஒரு குறிப்பிட்ட வகையான கவனத்தை கோருகின்றன. யாழி இந்த கோவில்களின் நுழைவாயிலில் நிற்கிறது. கடந்து செல்லும் எவருக்கும் ஒரு வரலாற்றுக்கு முந்தைய அதிகார உணர்வை பாதுகாக்கும் கல்லாலான ஒரு நிலையான வடிவம்.